கற்பனையில் வருகிற
பகிட ஏறிய சுளையும் முட்கள் கடலிட ஏறிய சாரும் படிமலர் ஊறிய தேனும் காட்சி பகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் என்பேன் என்னும் தமிழ் என் உயிர் பழகின்றேன். ஒரு தாய் தன் மகளை பெற்று தங்க தொட்டிலே இட்டு பொண்ணு மணியும் மின்னும் அரவணைத்தாலும் தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தன்னுடைய மகன் அகத்திலே குறையில்லாமல் வளர்ப்பது தாய். தாய்மார்கள் சிறந்த பொன்னாடி சிறப்பான நாடி அதுதான் அனந்தபுரி நாட்டை வீரும் சிறப்பு அமர்ந்து செங்கோல் பிடித்து ஆட்சி செய்து வரக்கூடிய அனந்த பாலமனருக்கு மகனாக பிறந்து பெயர் பெற்றேன். பட்ட படிப்பு முடித்தேன். அங்கே நிறுவனத்தை தொடங்கி இன்றைக்கு நான் பிறந்த தாயகத்திற்கு ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். எப்பேற்பட்ட நாடு எனது தலை சிறந்த நாடு. இது கண்ணி தமிழா சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் அரண்மனையில் நெருங்கினாலும் என்னை வரவேற்க விரும்பவில்லை. நானே சொல்கிறேன், தாயத்தை சந்திக்கிறேன். நல்லபடியா படிச்சு வாழ்க்கை போடுறோம். போறது போறா இது ரெடி ஸ்டார்ட் உன்னை அவசரமாக வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அனந்தபுரி நாட்டுக்கே உன்னைதான் தலைவனாக்கப் போகிறேன். எனக்கு நாடாளும் திறமையும் பதவியாசம் எனக்கு கிடையாது. எப்போது எனக்கு பதவியாசம் வருகின்றதோ அப்பொழுது நீங்கள் உலகத்தை வேணும் சொல்லாத. அப்பாவுக்கு வயசாகி போச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறோம். அப்பா எப்போனா சத்து உங்க அம்மா தாலி அர்த்தம் ஓடி பதவிய ஆசை உனக்கு இல்லை. அப்படி என்றால் திருமணம் செய்து கொள். அப்பா எனக்கு என்ன பழகிவிட்டது. அப்பா கண்டிப்பா உணங்கி மங்கல் கூடிய தங்கை ரோஜா குடும்பம் லவ்ரா குடும்பம். என்னடா என்ன உங்க பொண்ணுக்கு சூப்பர் மாப்பிள்ளை நான் பார்த்து வச்சுக்கிறேன். உங்க தகுதிக்காத்த மாப்பிள்ளை. ஐயோ மாப்பிள்ளை அழகுன்னா எந்த நாடு? அது உங்க பொண்ணு. அவங்க பொண்ணு முடிச்சு பாரு. அப்படியே படம் மூட்டாங்க. மாப்பிள்ளை அழகுன்னா ஐயோ மாப்பிள்ளை அழகு அப்படியே கிளி கொஞ்சம். அப்படியா? எங்களோட வசதி அதிகமா ஏகப்பட்ட சொத்து. மாப்பிள்ளை நடக்கவே மாட்டாரு. அவ்வளவு வசதி. எப்படிடா போவாரு? ஐயோ அவரே நான் போறாரு. ஏகப்பட்ட சொத்து கிடைக்குது. 100 பிளைனுக்கு 100 ட்ரெயினுக்கு 100 காருக்கு
மாப்பிள்ளை நடக்கவே மாட்டான். மாப்பிள்ளை செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறார். ஆமா, அவரை பார்த்தா கவர்மெண்ட் பஸ்காரே பின்னா கழிச்சிருவாங்க. போக்குவரத்து துறை அமைச்சராக அதான் கூட புரியும். யாரா மாப்பிள்ளை இப்படித்தான் போவாரு. ஆயா டேய் டேய் போராட்டு வாழ்வாளோ பொண்ணு ஏண்டா என்ன பண்றீங்க? என் மகனுக்கு என் மகன் கலை அறுக்காணி ஒண்ணு மூணு வருஷம் இருக்கிறாளா? அறுக்காணிடா அவன் பேரு அத்தை பொண்ணப்பா. ஆமா ஆமா அண்ணனுக்கு தான் கல்யாணம் அது யாரு உன்னை திருமணம் செய்யும் போதே 1 லட்சம் ரூபாய் வாங்கினான் உங்க அண்ணங்காரன். அது அப்பா அந்த காலம் அரக்காணி கொண்டாந்து என் புள்ள தலைமையில கட்டணுமா? அரக்காணி வேணா முக்காணி வேணா? அப்படிலாம் சொல்லாதீங்க சொந்த வீட்டு இதுவும் வேண்டாம். கடைசியா சொன்னா அப்பா அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டே அப்பா அம்மா வைக்க போறான் எனக்கு என்ன ஆசை என்றால் நகரோட சென்று நாட்டு மக்கள் பிறகு நாடு ஆளுவதற்கு எனக்கு ஏற்றவர் இருக்கும். ஆகவே நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும், ஆமா. அவருடைய குறையை கேட்க வேண்டும். வெற்றியோடு போயிட்டு வா கண்ணே, வெற்றியோடு போயிட்டு வா. அண்ணா நகரமாக சென்று காணகவையே வரும்பொழுது எனக்கு பிடிச்ச திருத்து குட்டி பிடிச்சிட்டு வாங்க அண்ணா. அப்படியம்மா ஆமா அப்படியே ஆகட்டும். அது மட்டும் இல்லாம காலங்களில் வரும்போது உனக்காக சோக வீழ்ச்சாட மயில்களையும் புள்ளியோடு மான்களையும் உனக்கு பிடித்து வந்தது. அப்படியாக அண்ணன் உனக்கு பண்ணி குட்டி பிடிச்சாரு. பண்ணி விளையாட்டுக்கு நீ சென்றுவா அண்ணா பாய். ஐ லவ் யூ அண்ணா. என்னடா வந்தது வர தங்கச்சியா இப்படி போயிடு. ஏண்டா சின்ன வயசுல உன்னை படிக்க அனுப்புந்து இப்ப வந்து எவ்வளோ நீ விட்டுட்டு போறேன். அரண்மனையில வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேடா. நாட்டு மக்கள் செஞ்சு சீக்கிரமா வருகிற அரசு கூட செய்வீங்க. அப்படியா கையெல்லாம் இல்லை உணவை. அப்படியா சின்ன வயசுல சாப்பிட்டது இப்ப என் கைப்பக்குவம் நல்லா இருக்குடா. என்னென்ன வேணும் அப்பா அம்மா சாப்பாடு சாப்பிட்டாரு கும்பிட்டாங்க அப்பா அப்படியே. ஏய், நீ கொடுத்தாண்டா உனக்கு எவ்வளவு தயிர் சாதம் வெயில் நீ தயிர் சோறு பார்த்து பார்த்து மெயில் மாதிரியா போய் ஏண்டா அறிவிக்கிட்டு ஏண்டா நகரவுல செல்லன்னு சொல்றேன். நீ தனியா போறியா துணைக்கு யாராவது அழைச்சிக்கிட்டு போறியா? அறிவோட அழகோட சொல்ல போறேன். அறிவோட வா, அறிவு கூட வா, ஆமாமா இவ்வளவு கூட வா. ஏமா ஐயோ அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா உனக்கு? நான் இருக்கிறேன். ஏண்டா நம்ம பையனாச்சே. நம்ம பையன் நம்ம 2 பேரும் பிறந்த பையன். அறிவு என்னதான் இப்படி விளையாட்டு தெரியா இருந்தாலும் நாட்டு மக்கள் சந்திக்கும் போது அவன் சரிவர இருப்பா சரிவர. அப்படியா அப்ப அவன் கூட தான் போறேன்னு சொல்றியா? ஏய் அறிவு சரி நல்லது. ஏண்டா அறிவு ஏய், என் மகனோட நீதான் செல்ல போறியா? நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஏய், அவன் ஒன்றும் தெரியாதவன். அடே, அவனை தனியா எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஊர் வம்பு ஏதாவது கொண்டுட்டு வந்துன்னு வச்சுக்க. ஏய். என்ன நடக்கும் தெரியுமாடா? என்ன நடக்கும்? ஏய், பாய குத்தி கீச்சிடும் அப்படியா? அம்மாக்கு வாயே இந்த பஸ் இருக்குது. அவன் உடம்பு எந்த பஸ் இருக்குது? நகரோட செல்லும் போது எந்த ஒரு தலைவர் கூடாது. முறையிட்டு பார்த்தாலும் ஒரேயா இருக்கு. இருக்கக்கூடாது. நாங்க பார்த்து இங்கே சென்று அடுத்து செலவிடும் நாட்டு மக்களை ஒரே பாரு.
அப்பா திருமணம் செஞ்சு உரைச்சிருக்கிறப்பா யாருக்கு திருமணம் இருக்கா உனக்கு தான் திருமணம் மாப்பிள்ள அப்பா தான் அண்ணனுக்கு திருமணம் அண்ணனுக்கப்பா அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்பா சந்தோஷம் பெரியார் எந்த நாட்டை சேர்ந்தவளப்பா ஏழ்மை குடியிலே பிறந்த ஏழை பெண் இவள்தான் ஏழை பெண்ணா அப்பா அவன் மூஞ்ச பார்த்தீங்களா அவன் மூஞ்ச தேய்ச்சி போற தாரோடு மாதிரி இருக்குப்பா அப்பா நம்மளோ குப்பை இல்லப்பா நம்மளோ கோபுரம் இவ்வளோ குப்பை கோபுரத்துக்கும் குப்பைக்கும் வேறு என்னப்பா அப்பா இவன் கிட்டே போறாங்க யாரை வேலை அடிக்குது அடிக்கும் அடிக்கும் அண்ணன் எப்படி காதலிச்சான் எப்படி காதலிச்சான் அப்பா உன்னனுக்கு இந்த உலகத்தில் யாரும் பண்ணாத தவிர என்னுடைய அண்ணன் செய்திருப்பா போனா போகட்டும் அப்பா அப்பா கேட்டப்பா அப்பா போனா போகட்டும் ஒரு 5 லட்சமோ ஒரு 10 லட்சமோ கொடுத்து ஒரு பொட்டிகளை வச்சு கொடுக்கலப்பா அந்த 4 நாளைக்கு அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டாரு நான் உனக்கு 10,20,000 ரூபாய் தரேன் கூட வந்து எனக்கு உரிமை இருக்குதப்பா நான் கேட்பேன் அப்பா ஒட்டுதப்பா கல்யாணத்துக்கு 4 குடிசா போச்சு நான் கல்யாணத்துக்கு 4 குறிக்கிறேன் பார்த்து கத்துக்குங்க வெள்ளிக்கிழமை நடப்பு சனிக்கிழமை காரியம் ஞாயிற்றுக்கிழமை கசப்பு மன்னருக்கு 4 மீட்டர்ல காடா துணி வாங்கி மன்னர் கல்யாணத்துல பாத பூஜை கொடுக்கணும்ல 10 வருஷம் கட்டினா கரையாயி போய் அதுக்கு காடா துணி வாங்கிதான் குளத்துல கொளிச்சுட்டு அவுத்து விட்டாங்க எதுக்கு அதை சொல்லுங்கிறேன் கல்புடியா அட்டா 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 ஓடியா ஓடியா எனக்கும் அன்னிமொழியாக இருக்கிறார்கள் என்னுடைய அந்நியாகப்பட்டவருக்கு நெற்றிக்கு எடுத்து நீயும் அண்ணி என்று ஏற்றுக்கொண்டு இப்ப அவ பக்கம் போயிட்டியம்மா அப்படின்னா என் அப்பா தான் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாரு அம்மா ஒதுக்கிட்டாங்க நீ ஒதுக்கிட்டியா என்னவோமா அனைவருமே என்ன ஒதுக்கி விட்டுட்டீங்க அப்படி இல்ல சரி குங்குமம் தானே வைக்கிறேன் இருந்தாலும்
நானும் அம்மனை சென்று மலர்களெல்லாம் பறித்து அம்மனுக்கு ஆரமாக தொடுத்து அம்மனை நான் வணங்க போறேன். அப்படியேம்மா சரி பார்த்து போயிட்டு ஈபிக்கார லைன் கொடுத்துங்கிறார். லைனுக்கு மாட்டிக்கிட்டே உதவ பதவி கிடைத்து விட்டது. தங்கைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது. இன்னும் வயதிலே இப்பேற்பட்ட பதவி எவருக்குமே நாங்கள் கொடுத்தது கிடையாது. ஆகவே உங்களுடைய திறமை பார்த்தாலும் பார்த்து பாராட்டி சந்தை கொடுத்துள்ளார். கண்ணை எவ்வாறு இமை பாதுகாக்குமோ அது போல இந்த பணியை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை மூன்றுமே கடைபிடித்து சிறப்போடு இந்த பணி இருக்க வேண்டும். புறப்படு பணி மன்னரை கட்டி கொடுத்துட்டாரு. நான் இந்த கரும்பாட்டு போ இந்த கத்தில கரும்பாட்டு போ சொல்ல இதே துணி போட்டுமோ சொன்ன அடிக்காது. வெட்டி எங்க ஏத்துட்டா? செய்யார் மில்லுக்கு ஏத்துட்டா? அதான் கேக்குறேன். எங்க போய் என்ன மாட்டிக்கு போற ஒன்னும் புடிங்க எடுத்துரும். அப்படியா? போ போ போ. ஐயா அண்ணா சென்று வரமா பார்த்து பத்திரமா இருக்கணும். பிறகு சந்திப்போம். அண்ணா ஐயா என்னுடைய கணவருக்கு ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ சரிமா ஒரு காரோ வாங்கி கொடுத்துருங்க அண்ணா. சம்பளம் வீட்டுருக்கான். காய்கறி கட்டி வாங்கி தரேன். மாப்பிளைக்கு மாட்டு வண்டி வாங்கி கொடு. மாட்டு வண்டியில ஒரு பக்கம் மாட்டை புட்டு ஒரு பக்கம் நவிச்சு புடிச்சு ஓட்டிக்கிறாங்க மாப்பிள்ளை. அண்ணா ஐயா பத்திரனா சரிமா பேரோட சாப்பிடணும். தங்கை மறக்க கூடாதுங்க. பத்திரனா தாலி காட்டின வீட்டுக்கார குத்து காட்டுங்க அண்ணன் விசாரிக்கிறாப்பா. என்னடா பொண்டாட்டி வச்சுக்கிறீங்க? நேரம்டா நேரம். டேய் 1000 இருந்தாலும் அவரோ என்னோட உடன் பிறப்பட. கல்யாணம் முடிஞ்சு போய் அடுத்து என்ன முதலிரவு அது நடந்தா என்ன நடக்கல அதான் மத்தி வைக்க போதே முதலிரவுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பார்த்துக்கிறேன். ரூம் சுத்தி சீரியல் செட் கட்டி ரூம் உள்ள கேமரா செட் பண்ணி விட்டு கேமரா செட் பண்ணிட்டு செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய டிவி போட்டு லைவா காட்ட முதலிரவு எல்லா டிவி வச்சு முதலிரவுக்கு பலாப்பாயத்தை வாங்கி வைக்கிறேன். பலாப்பாயத்தை 2 ரூபாய் சாப்பிட்டுட்டு எத்தனை உங்க அப்பா உங்க அம்மா வச்சு சப்பி கிடக்கட்டும் எடுத்து விட்டாடா பாவி. இதெல்லாம் கட்ட பாடு வைக்க போது எனக்கு ஒரு அவுட் கொடுக்கணும். என்னங்க என்னங்க அட்டா அத்தாடா அட்டா என்ன திமிரு. நல்லா ஆட்டு லைசன்ஸ் வந்துச்சு அப்படிதான் ஆட்டுறேன். தொடாமே 1000 வசனம் பேசுறேன். இப்ப உன்னை தொட்டு தாலி கட்டிட்டேன். இனிமேல் உனக்கு சொல்லியா கொடுக்கணும். சபாஸ்டி ஆனந்தி உன்னை என்னவோ நினைச்ச. ஆனா என்ன திமிர் இருந்தா தந்திரமாக என்னுடைய அரண்மனையில் நுழைந்து எடுத்த கையாளனை திருமகளிரை என்ன சொன்னா என் தகப்ப சொட்ட தலைய என்ன சொன்னாடி நீதி கேட்டு வந்தீங்க. இதுதான் நீதிக்கு கிடைத்த தாலின்னு சொன்ன மாதிரி. ஏய் சபாஷ் சபாஷ். ஆனந்தி என்னதுக்காண்டி நினைக்கலாம். ஆடவர் வாழ்க்கை வந்துவிட்டது. அதிகார வாழ்க்கை கிடைத்து விட்டது. இனிமேல் நமது வாழ்க்கையில சொர்க்கவசம் தாண்டவாளம் என்று மனதிலே கட்டிய மனக்கோட்டை எல்லாம் உனக்கு மண்கோட்டை அடி போகும். ஊர் உலகத்திற்கு வேண்டுமானால் நாம் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கலாம். ஆனால் இந்த உள்ளவையிலே நானும் தனித்திருந்தா என்ன திமிரான இருக்கும். என்ன பார்த்தார் அடி தள்ளி நிற்கிற ஆடு மேய்க்கிற கழுத நீ உனக்கு கணவன வாழ்க்கை அடி உனக்கு கணவன வாழ்க்கையா. ஆனந்தி இனிமேல் இந்த ஆனந்த உன்னுடைய முகத்திலே முழிக்க மாட்டேன். அனந்த வெளிநாட்டு கோட்டையில கால் வைக்க மாட்டேன். நீ குங்குமம் தாண்டி ஆனா என் நெத்திக்கு நீ சொந்தம் இல்லடி. நீ சந்தனம் தாண்டி நீ சந்தனம் தான். ஆனா என் மார்புக்கு நீ சொந்தம் இல்லடி. நீ நல்ல கற்பூரம் தாண்டி. பூஜைக்கு 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 இனிமேல் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். எனக்கு அரண்மனைக்கு போனீங்களே அரண்மனையில் என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்க. அரண்மனையில் இளவரசனுக்கு திருமணம் நடந்தது. எனக்கு ஒருத்தங்க அவனை திருமணம் விட்டா நாம் நினைத்த காரியம் எப்படி வருங்க. இப்போதுதான் நமது திட்டம் வெகு சீக்கிரமாக நடக்க போகிறது. அப்படியா? ஏனென்றால் இன்று நடந்த திருமணத்தில் இளவரசனுக்கு எல்லளவும் விருப்பம் கிடையாது. அப்படியா? திருமணம்
எனக்கு ஏய். இதுவே பாத்தீங்க கண்டிப்பாக. அவர் சீக்கிரம் வந்துருங்க ஏய். நான் பாத்துட்டு வாங்க கண்டிப்பா. மணிகட்ட மலையா ஏய் நீ எல்லாம் நாட்டு ஆளக்கூடா நீயே நாட்டு ஆளோட கருதி சுயநலம் பிடித்து பெற்றெடுத்த முதலோடு பாராமல் அவராடி வயங்கட்டாளா பாவி நீ முதல் கொண்டு எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது தங்கையும் கிடையாது ஏன் மனைவி விளக்கு கிடையாது இனிமேல் நான் தனிமதம் எனக்கு வாழ்க்கையில பெறப்பட்ட இடி வந்து விட்டது இனிமேல் இந்த ஆனந்த அனந்த நாட்டு கோட்டையை கால் வைக்க கூடாது தொட்டு தாரை கட்டி அந்த கேடு கட்ட கழுத என் மனைவி ஆனந்தி முகத்துல ஒழிக்கவே கூடாது எனக்காக வாதாடுகிறார் தளபதியார் ஆகையால் அவரிடத்தில் சென்று ஒரு வார்த்தை வேலை விட்டு இப்போதே இந்த நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் புறப்பட்டு